சொல்லும் மதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதியம் மற்றும் மாலை வணக்கம். ஜனவரி 10ஆம் தேதி. சரி, நேற்றைய தினமே நிறைய வானிலை வல்லுநர்கள் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்து விட்டது, இனிமேல் வடகிழக்கு பருவமழை தொடராது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு என்னுடைய பதில் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, தற்போதைய நிலவரப்படி வடகிழக்கு திசை காற்று வந்து கொண்டிருக்கிறது. இதனுடன் இணைந்த மழைப்பொழிவும் தற்போது தமிழகத்தில் பெய்து கொண்டுதான் இருக்கிறது. சில இடங்களில் நனைக்கும் மழைகள் கனமழை மிதமான மழையாக தென் மாவட்டங்களிலும் பரவலாக பதிவாகி வருகிறது. தற்போதைய வானிலை அமைப்புப்படி இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதியில் ஒரு வலுவான ஒரு காற்றழுத்த தாழ்வு அழுத்தம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடன் இணைந்த கிழக்கு திசை காற்றும் தமிழகம் ஊடாக வருகிறது. இதன் காரணமாக நாளைய தினம் வரை தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களிலும் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளிலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு சென்று சற்று மேல் நோக்கி நகர்ந்து, அதாவது மாலத்தீவிலிருந்து அரபிக்கடலுக்கு சற்று மேல் நோக்கி நகர்ந்து அங்கு செல்லும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்ற காரணத்தினால, அப்படி செல்லும்போது நம்மளுக்கு கிழக்கு திசை காற்று வலுவாக ஈர்க்கப்படும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஊத்து மற்றும் மாஞ்சோலை பகுதியில் ஒரு இடங்களில் 10லிருந்து 15 சென்டிமீட்டர், சில இடங்களில் 19 சென்டிமீட்டர் கூட ரெயின்ஃபால் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இது வந்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான ஒரு எச்சரிக்கை. சரி, அப்படி இருக்கும்போது எப்படி இன்றோடு பருவமழை முடிவடைகிறது என்கின்ற ஒரு தகவல்களை மற்ற வானிலை ஆய்வாளர்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஆரம்பத்திலே நான் பேசும்போது சொல்லியிருந்தேன்ல, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இது மட்டுமல்லாமல் வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதிகளுக்கு பிறகு சுமத்ரா அருகே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோடைய நகர்வை முழுவதுமாக கண்காணித்த பிறகுதான் அது சற்று இலங்கையை தொட்டு பின்னோக்கி நகர்ந்தால் மட்டுமே வடகிழக்கு பருவமழை முடிவடைந்து விட்டதாக அறிவிக்கப்படும். ஆனால் தற்போது வரை அது உருவாகிறது என்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் ஒரு 19-20க்கு மேலே இதே வடகிழக்கு திசை காற்றுனால தான் மழை கிடைக்கப் போகிறது. முன்னாடி வந்த பருவமழை காற்றும் வடகிழக்கு திசை காற்று தான், இப்போ வரக்கூடிய பருவமழை காற்றும் வடகிழக்கு திசை பருவமழை காற்றுனால தான் வரப்போகிறது. அந்த நிகழ்வு ஒருவேளை வந்து மழையை கொடுக்கறது அப்படின்னா அது எது வேறு காற்றுனால இது மழையை கொடுக்குதா? இல்லை, அதுவும் வடகிழக்கு பருவமழை காற்று தான். நம்ம புரிஞ்சுக்கிற விதம், சயின்ஸை என்றைக்குமே ஒரு வகையை பாருங்கள். குளிர்காலத்தில் பருவமழை வருகிறது, அது வடகிழக்கு பருவமழை காற்றுனால தான் வருகிறது அப்படின்னா நீங்கள் ஜனவரியும் வடகிழக்கு பருவமழையில் இணைக்க வேண்டும். ஏன் இணைக்க மாட்டேங்கிறாங்க? செப்டம்பர் வரைக்கும், ஜூன் மாதம் முதல் 5 மாதங்கள் தென்மேற்கு பருவமழைக்கு ஒதுக்கும்போது அக்டோபர் முதல் நீங்கள் ஜனவரி வரை ஏன் வடகிழக்கு பருவமழை காலமாக அறிவிக்கக்கூடாது? இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கும் கடந்த 4 வருஷங்களில் சில வருஷங்களில் ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் கூட பருவமழை போயிருக்கிறது. அப்போ என்ன காரணம்? நீங்கள் அறிவிக்கிற வேண்டும், ஜனவரியிலையும் பருவமழை தொடர்வதாக நீங்கள் அறிவிக்க வேண்டும். இனி வரக்கூடிய வருடங்கள் எல்லாம் இதே போன்ற சூழ்நிலை வரதான் போகிறது. சர்ஃபஸோடைய டெம்பரேச்சர் அதிகரிக்கிறது, உலக வெப்பமயமாதலுடைய இது நாள்தோறும் அதிகரிக்கிறது. அப்படி இருக்கிறதுனால நாள்தோறும் கடல் சார்ந்த தன்மைகளின் மாற்றம் நடந்து கொண்டு தான் இருக்கும். பருவமழை காலங்கள் மாறி மாறி தான் வரும். அதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்து இது முன்னறிவிப்புகளை கொடுக்க வேண்டும். தனியார் வானிலை ஆய்வாளர்கள் இதை ஊக்குவிக்க வேண்டும். இவர்கள் இன்றோடு பருவமழை நேற்றோடு முடிவடைந்து விட்டதுன்னா இன்றைக்கி பதிவாகக்கூடிய மழையெல்லாம் எதில் எடுப்பீங்க? குளிர்கால மழையில் தான் எல்லாம் ரெக்கார்ட்ஸ் ஆகுது. ஆனால் கிழக்கு திசை காற்றால் தான் மழை பெய்யுது. அப்போ வடகிழக்கு பருவமழை தானே இது? சயின்ஸாக பாருங்கள். அட்மாஸ்பியர் சயின்ஸை பற்றி படிச்சுட்டு வாங்க. நிகழ்வு இலங்கை வரைக்கும் வந்து மழையை கொடுக்காமல் பின்னோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் வடகிழக்கு பருவமழை பின்வாங்கியதாக முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திலிருந்து அறிவிக்கப்படும். அதுவரையில் வடகிழக்கு பருவமழை தொடர்கிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஜனவரி 20ஆம் தேதி ஒரு நிகழ்வு வருகிறது. அதோடைய நகர்வு மற்றும் அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்து மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிவிக்கலாம். ஆனால் அதுவரையிலும் வடகிழக்கு பருவமழை தொடரும். மழை கொடுக்கிறதோ இல்லையோ, ஜனவரி 20ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு மழை கொடுக்கிறதோ இல்லையோ, ஆனால் அது உருவாகி நம்மளை நோக்கி வந்து அது பின்னோக்கி நகர்ந்து விட்டு அது செயலிழந்து விட்டால் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்து விட்டதாக அறிவிப்பு என்பது நமது சேனலிலிருந்து கொடுக்கப்படும். அதுவரையிலும் வடகிழக்கு பருவமழை தொடரும் என்கின்ற ஒரு அறிவிப்பு நம்மளுடைய யூடியூப் சேனலிலிருந்து வழங்கப்படுகிறது என்பதை மீண்டும் உங்களிடம் தெளிவாக குறிப்பிட்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.